இப்பொழுது கோவை மாவட்டத்தில் ஒரு நூதன அபாயகரமான திருட்டு நடைபெற்று வருகிறது. அது என்னவென்றால், விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய உரம், யூரியா, சகலவிதமான பொருள்களும் அநேகமாக கேரள பார்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் நெடுஞ்சாலைத்துறை, மாநகராட்சிக்கு நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் உள்ள இடங்களில் தேடி பிடித்து குடோன் வாடகைக்கு எடுத்து அந்த இடத்திலே யூரியா மூட்டைகளை பதுக்கி நிக்கூடன் நீர் மூலியமாக அதை லாரியிலே சட்டவிரோதமாக எடுத்து சென்று விற்பனை செய்யக்கூடிய காட்சியும் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு லிட்டர் அந்த கலப்பட உரத்தை கழுவி அதை கெமிக்கல் மூலியமாக எடுத்து ஒரு லிட்டர் விற்றால் அது ஒரு லிட்டரில் 1200 ரூபாய்க்கு விற்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் 50 மூட்டை யூரியாவில் 60 லிட்டர் உருவான பாட்டில் தயார் செய்கிறான். இன்னொன்று ஜெனட்டில் குச்சி, இது ஒன்றும் பெவிக்கால். இதெல்லாம் எங்கே போகிறது? விவசாய பெவிக்கால் ஜெனட்டில் குச்சி விற்பார். இது ஜெனட்டில் குச்சியும் விவசாயம் ஏற்படுத்துவதில்லை, பெவிக்காலும் விவசாயி பயன்படுத்தவில்லை. 2 ஆண்டுகளாகிவிட்டது யூரியா கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஸ்பிக் யூரியா என்பது 2 வருடம் ஆகிவிட்டது. எந்த விவசாயிக்கும் போய் ஒரு யூரியா 1 மூட்டை கேட்டால் 2 மூட்டை கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா, அதை கொண்டு வா என்று 100 கேள்வி கேட்பார்கள். ஆனால் ஒரு 20,000 மூட்டைகளை பல இடங்களிலே, ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் தமிழ்நாட்டில் 66 இடங்களில் குடோன் அமைத்து இத்தகைய சட்டவிரோத காரியங்கள் ஈடுபடுவதாக செய்திகள் வந்திருக்கிறது. நல்ல வேளை விவசாயிகளை தேடி பிடித்து அதை போலீஸிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். வருவாய்த்துறையும் நடவடிக்கை 2 கொடுத்தான் சீல் வைத்திருக்கிறார்கள். நிலம் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோத காரியத்துக்கு அதிகாரிகள் துணை போனாலும் அவர்கள் மீது தங்கு தடையற்ற முறையில் பாரபட்சமற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதோடு நிற்கக்கூடாது. நாங்கள் சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டு தனிப்படை அறிவிக்க வேண்டும். தனி குழுவாக போய் வேலை செய்து அதில் கையூட்டு பெறாமல் இருக்க வேண்டும். விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு இவ்வளவு பெரிய பங்கு வைக்கக்கூடிய நபர்கள் யார் என்று அடையாளம் கண்டு அத்தகைய நபர்களை அனைவரையுமே கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த நிலங்கள் எப்படி கையகப்படுத்தப்பட்டார்கள், நிலத்துக்கு மேல் எப்படி கட்டடம் கட்டுவதற்கு இவ்வளவு அனுமதி கொடுத்த? நீங்களும் நாமளோ ஒரு 2 சென்ட் 5 சென்ட் இடம் எடுத்தால் 1008 கேள்வி கேட்பார்கள். எங்கே அவர்களை போய் இப்பொழுது எந்த அனுமதி பெற்றார்கள்? எந்த கட்டட அனுமதியும் பெறாமல் இவ்வளவு ஒரு அட்டூழியத்தை நிகழ்த்தியிருக்கிற செய்தி என்பது அது சரியான தீர்வாகாது. ஆகவே தான் உடனடியாக இப்போ அதாவது இந்த கெமிக்கல், அதாவது கலப்பட உரத்தை நிக்கூடல் செய்து அதை போர்வெல்லிலே இறக்கிறார்கள். எங்கே? நிலத்தடி நீரிலே இறக்கி அதை நாசப்படுத்துகிறார்கள். இது ஒரு சாதாரண செய்தியாக பார்க்காமல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். அது எந்த நபராக இருந்தாலும் அது இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுத்தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். விவசாயிகள் வீதியில் நின்று போராடுகிறோம். ஆனால் கோடிக்கணக்கிலே சில நபர்கள் கேரளாவுக்கு கடத்தது என்பது அது மோடி படத்தோடே இவ்வளவு கேடித்தனமான நபர்கள் வேலை செய்வதுதான் வேதனையாக இருக்கிறது. அதை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1200 ரூபா மானியம். அந்த மானியம் எங்கே போகிறது? பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் நபர்கள் எடுத்து கொண்டு போகிறார்கள், தனியார்கள். அதனால் இதெல்லாம் உரிய நேரத்தில் அது கோவை மாவட்டத்திலே கேரளாவை கல் கடத்துவார்கள், மணல் கடத்தினார்கள். அது ஒரு வகையான கடத்தல் இருந்தது. இப்பொழுது நவீனமாக இப்பொழுது இத்தகைய கடத்தல் நம்முடைய மாவட்டத்திலே தொடர்கிறது.